ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கும் யகூதிகளுக்கும் யுத்தம் நடக்கும் என்றார்கள். இடத்தையும் சொன்னார்கள், அது எங்க என்று சொன்னார்கள், அந்த யுத்தம் எந்த பகுதி என்று சொன்னார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் ஒரு தடவை தன்னுடைய விரலை நீட்டினார்கள், விரலை நீட்டிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விரலை நீட்டுவதை சஹாபாக்கள் பார்த்தார்கள். ஏண்டா வளமையா இப்படி நீட்டுற ரசூலுல்லாஹ் விரலை மடிச்சு விட்டுருவாங்க, அன்றைக்கு அப்படி மடிக்கல, நீட்டிட்டே இருந்து சொன்னாங்க, லா தகூமு ஸாஅண்டாங்க, மறுமை நாள் வரவே வராதுண்டாங்க ரசூலுல்லாஹ். விரல் நீட்டப்பட்டு மிச்ச நேரமா இருக்குது. ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ், ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஷாம் என்றா குறிப்பா பலஸ்தீன், சிரியாவுடைய ஒரு பகுதி, துருக்கியுடைய ஒரு பகுதி, இதான் ஷாம். இந்த ஷாமை ரசூலுல்லாஹ் காட்டி சொன்னாங்க, இந்த ஷாம். சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் விரல மடிக்க மாட்டாங்களா, ரசூலுல்லாஹ் விரல கீழே போட மாட்டாங்களா, ரசூலுல்லாஹ்க்கு வலிச்சிரும் நினைக்கிற அளவுக்கு நீண்ட நேரம் ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஷாம்ல யுத்தம் வரும் வரைக்கும் லா தகூமு ஸாஅண்டாம், மறுமை நாள் வராதண்டாங்க. இந்த பலஸ்தீனத்தில் யுத்தம் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதண்டாங்க. அந்த யுத்தம் வந்தால் அந்த யுத்தம் நிக்காதுண்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த யுத்தம் நிக்காதுண்டாங்க. ஒரு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும்ண்டாங்க, மறு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும்ண்டாங்க, மறு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும்ண்டாங்க. அதுக்கு பேர் மல்அமாண்டாங்க. அந்த யுத்தம் எவ்வளவு பயங்கரம் என்றால், இருளிலே பயங்கரமான ஒரு நாளில், இருட்டில இரவு நேரத்தில் ஒரு மனிதன் சும்மாவே இரவுல போனா பயம், பயங்கரமான நாள்ல இருவில ஒரு மனிதன் இருட்டுல போனா எவ்வளவு பயங்கரமா இருக்குமோ. இரவு என்பது யாரும் உதவ மாட்டாங்க. அப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி பயம் அங்க பரவும் என்றாங்க ரசூலுல்லாஹ். யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானுடைய விரல் நிறைய நேரம் இருந்துச்சு. அந்த யுத்தம் சாதாரண ரசூலுல்லாஹ் பேசல், அல்லாஹ் மீது ஆணையா, இது மல்அமாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது மல்அமாவாக இருந்தால் வல்லாஹி ஜஸீரத்துல் அரப் பத்தி எரியும், பத்தி எரியும். ஒரு யுத்தம் முடிய மறு யுத்தம், மறு யுத்தம் முடிய மறு யுத்தம், மறு யுத்தம் முடிய மறு யுத்தம். யமனிலே யுத்தம் வரும், யமனிலே யுத்தம் வரும் என்றார் ரசூலுல்லாஹ். யமன் பத்தி எரிகிறது. ஈராக்ல பொருளாதார தடை வரும் என்றது ஷஹீஹுல் முஸ்லிம்ல செய்தி வருகிறது. ஈராக்ல பொருளாதார தடை, சிரியாவுல பொருளாதார தடை, எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஜஸீரத்துல் அரப் இன்றைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மெப்ப எடுத்து கோடு போட்டு இங்கெல்லாம் பத்தி எரியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த மண்ணெல்லாம் பத்தி எரிகிறதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் கையை விரித்துக் கொள்வார்களே, அதை நாங்கள் பார்க்கிறோம். ஐநா மனித உரிமை என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பலஸ்தீனத்திலே ஒரு நாளைக்கு 140க்கு மேற்பட்ட குழந்தைகள் அழுகை சப்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். பெரியவர்களே, சின்ன மதலைகள் தாக்கப்படுகிறார்கள். சின்ன மதலைகள் எங்க பார்த்தாலும் அழுகிற சத்தத்தோடு ஜனாசாக்கள் கொண்டு போகப்படுகிறது. ஒரு கபரிலே 3-4 பேர் போடப்படுகிறது. உலகத்தில் ஈவரக்கம் இல்லையா? என்ன மகனுக்கு அடிச்சா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று சொன்னார்கள். பிள்ளைக்கு வாப்பா அடிச்சா போலீஸ் வந்து நிப்பாங்களாம். ஏன்பா? மனித உரிமை மீறல். ஆசானுக்கு மாணவனுக்கு திட்டையலாதான். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொத்து கொத்தாக 4000க்கு மேற்பட்ட ஜனாசா என்று சொன்னால் இதுவரைக்கும் பிள்ளைகளை மட்டும் நான் சொல்கிறேன், பெரியவர்களை விட்டு விட்டு அது 11,000 தாண்டுது. இந்த இடத்துல 4,000 ஜனாசாக்களை வச்சா நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? 4,000 எவ்வளவு நினைக்கிறீங்க? இந்த தல்கஸ்பிட்டியில ஒரு பெரிய மைதானத்தை எடுத்து நீங்க அதுல ஜனாசா வைக்க தொடங்குறீங்கன்னா 10 மைதானங்கள் தேவைப்படுற அளவுக்கு அவ்வளவு குழந்தைகள் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் உலகம் செவிடாக நிக்குது, உலகம் பொட்டையா நிக்குது. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் நிப்பாட்டி என்று சொல்லுவதற்கு தராணியற்று நிக்குது. Islamic reminder.